ஸோ ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எஸ் நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து மொட்டை மாடி மெய்யழகன்ல மீண்டும் இணைகிறோம். ஸோ ஷாம், இந்த கேப்பில் நிறைய ஆயிடுச்சு. வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த கேப்பில் வந்து நிறைய படங்கள் வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதை பற்றி வந்து மொத்தமாக நம்ம வந்து பேச போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுல இருந்து வந்து இப்போ கூலி கொஞ்சம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ஸோ அதை பற்றி அப்படியே பேசிட்டு அப்புறம் அடுத்து வர ஆக்டர்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் வியூ மாதிரி தான் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ சொல்லு, கூலி பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்களும். ஸோ நானும் பார்த்துட்டேன். எப்படி இருந்தது உனக்கு ஃபர்ஸ்ட்? எனக்கு அது செட் ஆகலை. ஏன் செட் ஆகலைன்னா வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம், அதெல்லாம் வேற. அது நமக்கு அதை பத்தி நம்ம இது பண்ண வேணாம். ஒரு நார்மல் ரஜினி படமா நம்ம பார்க்கும் போதே வந்துட்டு இதுல கொஞ்சம் அந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண மாதிரி. அதான் ட்ரெய்லர்ல நம்ம சொன்ன மாதிரி தான், ட்ரெய்லர் அண்டர் பிளே பண்ணிட்டாங்க, படத்தையே கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. பட் ரிப்பீட்டடா அது பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது, என்னடா இது இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம்டா, இது என்னடா இவ்வளோ யோசிக்காமலே பார்த்துறீங்க. அப்படி இல்லடா, ஒரு 3-4 வாட்டி பார்க்கும்போது நமக்கு தெரியும். 4 வாட்டி பார்த்துட்டியா? அப்போ சிச்சுவேஷன் அந்த மாதிரி, நம்மளால அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிப்பீட்டடா பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு சீன் இருக்கும், அதே நம்ம வந்துட்டு ஒரு nth டைம் நம்ம பார்க்கும்போதுல இது என்னடா இது இந்த சீன் ஏன்டா இப்படி எடுத்து வச்சிருக்கீன்ற மாதிரி, இவன் ஏன்டா நடிக்கிறான், முதல்ல எதுக்குடா இந்த சாரை உருவாக்குறீங்க? ஆமா, அதில் இன்னும் ஆக்சுவலாக கூலியை வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தேன்னு சொல்ல முடியாது, இருந்தது தான். ஏன்னா எடுக்கிற டேரக்டர் அப்படி அப்படின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது தான். ஆனால் எனக்கே அது வந்து நல்லா தான் இருந்தது, ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணனா படத்துக்கு போனோம். அந்த படத்தில் என்ன நடக்குது, ஓகே அது நம்மளுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எந்து. பட் ஆனால் நான் மட்டும்தான் அப்படியேன்னு பார்த்தா நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பட் இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் ஒன்று வந்ததில்ல, டீசரோ ட்ரெய்லரோ ஒன்று வந்ததில்ல, அதில் சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு இது எதுக்கு தெரியுமா, இது எதுக்கு தெரியுமா லோக்கி இப்படி வச்சிருக்காரு, இந்த சேர் எதுக்கு தெரியுமா, இது வந்துட்டு ஃபேன் தெரியுது, அது அவனுக்கு முட்டாள்தனமா அவனுங்களே பண்ணது. அது நம்ம பார்க்கும் போதே தெரியும் இது எதுவுமே நடக்க போறது இல்ல, இவன் சாதாரண ரிவெஞ்ச் ட்ராமா தான் எடுக்க போறான். ஆனா அது அவங்களுமே சொல்லிட்டாங்க, இது ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான். அது நம்ம தப்பு சொல்ல முடியாதுன்றதுதான் என்னோட, நான் என்ன சொல்றேன். அதனால அது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க ஏன் வந்துட்டு இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் வைக்கலன்னு நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா இது அவங்க கதையும் இல்ல, அவங்க அது அந்த மாதிரி அவங்க ப்ரொஜெக்டும் நம்ம யோசிக்கிறதே பண்ண போறோம்லாம் சொல்லவே இல்லை அவங்க. அதேதான் நம்ம யோசிக்கிறதே தான். ஆக்சுவலா டைரக்டர் யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அவங்க என்ன யோசிச்சிருக்காங்களோ அதுதான் படமா வந்து. ஆமா, ஆனா அவங்க யோசிச்சது இந்த மாதிரி இருக்குன்னு போதுதான் அது வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்க. அதுவும் லோகேஷ் கனகராஜன் போது இன்னும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் உன்னை நம்பினேனேப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு 2.5 மணி நேரமா 2 மணி நேரம் 50 நிமிஷம் நினைக்கிறேன் படம் ரன் டைம் வருது. ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லாம தான் போகுது. அங்கங்க கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே அது ஒரு படம் அப்படின்னும் போது ஒரு யூஸ்வல் ரஜினிகாந்த் படம் பார்த்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. பெருசா நாங்க வந்து படங்கள்ல நான் பார்க்க மாட்டேன், இவர் பார்ப்பாரு. பட் நான் வந்து இந்த பெரிய யாராவது நடிக்கிறாங்க இல்ல ரொம்ப அந்த மாதிரி இன்டர்நெட்ல பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல படம் நிறைய பார்ப்பேன், அவ்வளவுதான். ஸோ அந்த வகையில போய் உட்காந்து பார்க்கும்போது நல்லா தானடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மேபி இதுக்கு இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் பார்த்தது வந்து ரோஹிணியில தியேட்டர் வந்து ஒரு மாதிரி தியேட்டர் தான். ஐ மீன் என்ன ஸ்கிரீன் அது, ருக்மிணி ரூபினின்னு ஏதோ கப்பல் வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி அதுக்கு நம்ம அவங்க எல்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி தியேட்டர்ல போய் நான் பார்த்துட்டேன். பட் நான் பார்த்த கும்பல் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப வைப்லயே இருந்தாங்க. இதுக்கா இருந்தாலும் கத்துறாங்க, ஆடுக்கெல்லாம் கத்துனாங்க, நம்ம ஸ்பைடர்மேனுக்கு டால்பிக்கு கத்துனாங்கல்ல. சோ நீ மேபி அந்த மாதிரி ஒரு வைப் ஆடியன்ஸோட பார்க்கும்போது இவங்களோட மிஸ்டேக்ஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது ஒரு வைப் ஓடி அப்படியே போயிடும். நான் இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு டைட்டில் கார்டு வரைக்கும் எல்லாம் கத்திட்டு இருந்தானுங்க, இன்ட்ரோக்கு கத்துனானுங்க, டிக்கெட்டு கூட யாரும் கத்தல. டிக்கெட்டுக்குலாம் அப்படியே நான் நினைச்சா ஓகே எல்லாரும் ஏஞ்சி போய் ஆட போறாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு மாதிரி அப்படியே இருந்தானுங்க. சரி ஓகே பாட்டு முடியட்டும் அப்படியே ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. படம் ஃபுல்லா அப்படியே தான் இருக்காங்க. இன்டர்மிஷன்ல சரி கத்துவாங்க பாக்குறான், அந்த நெகட்டிவ் அந்த இது போடும் போது கத்துறானுங்க, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே ஃபுல் சைலண்ட். ஸோ அதுதான் ரிப்பீட்டடா நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேயுமே ஹை மூமெண்ட்ஸுக்கு யாரும் கத்தவே இல்லை. ஸோ நம்ம அந்த ஒரு வைப் இல்லாம நம்ம பார்க்கும்போது நம்ம வெறும் படம் மட்டும் பார்ப்போம், அங்க ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது. நம்ம வந்துட்டு ஓகே இந்த படத்துல நிறைய நோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நமக்கு வந்து எக்ஸைட்மென்ட் இருக்கு. நம்ம தனியா இருக்கும்போது நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நீ வைப் பண்றதுக்கோ இல்ல செலிப்ரேட் பண்றதுக்கு எதுவும் இல்லாத போதுல சரி ஓகே இந்த சீன் எதுக்கு வச்சாங்க, எதுக்கு இது பண்றான், ஒண்ணுமே இல்லடா. அவர் வந்துட்டு ஆக்சுவலி ஏன் எல்லாரும் ரொம்ப போட்டு அடிக்கிறாங்கன்னா, எல்லாரும் ஒன்னும் சினிமா தெரிஞ்சதுனால போட்டு அடிக்கிறாங்க, எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இவங்க பண்ண ஸ்கேம்னால தான் எல்லாரும் அடிக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் வாங்கின அந்த ஏ சர்டிஃபிகேட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது ராயனுக்கே அவங்க பண்ணாங்க. அது வந்துட்டு யூஏவா இருக்கிற வரைக்குமே ஒரு ஹைப், அந்த படத்தை பத்தி யாருமே பேசவே இல்லை. ஏ சர்டிஃபிகேட் வாங்கின உடனே ஒன்றும் பயங்கர ஹைப் வந்துச்சு ராயனுக்கு எல்லாருமே அந்த டைம்ல. ஒன்னே இது தனுஷ் வந்துட்டு பயங்கரமா எடுக்க போறாரு போல இருக்கு, ராவா எடுக்க போறாரு, ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, வட சென்னை மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிச்சு. நான் பார்க்கலப்பா. ஸோ அதே ஃபார்ம்ல தான் இப்போ இதுக்குமே இது பண்ணாங்க. ஆல்ரெடி லோகேஷ் வந்து 100% ஃபிலிம்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும் போதுல இந்த இருக்கிற அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் அவனுங்க வந்துட்டு பயங்கரமா பூம் ஆகிடுவானுங்க. ஆயிட்டு இது அவ்வளவுதான் பயங்கரமா ஒரு படம் வட சென்னை மாதிரி இருக்க போகுது, ஒரு ஏ சர்டிஃபிகேட்லாம்
வாங்கினேன் உள்ள போய். ஆனா எனக்கு ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு, அவ்வளவுலாம் இருக்காது, ஏன்னா நான் ராயன் அடி வாங்கிட்டேன். சோ அதனால இந்த சன் பிக்சர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடா தான் பண்றாங்க. ஆல்சோ ஏ சர்டிஃபிகேட் வாங்கினது இன்னொரு ரீசன் என்ன, நாட் ஜஸ்ட் ஃபார் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஹைப் இது பண்ணலாம் இல்லை, ஏன்னா அவங்கள ஹைப் இது பண்ண ஆல்ரெடி ஹைப்ல தான் இருக்காங்க. வார் 2க்கும் இதுக்கும் தான் அந்த கிளாஷே போயிட்டு இருக்கு. சோ இந்த 1000 crores யார் அடிக்க போறா, யார் அந்த ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண போறா, 1000 கோடி. பட் ஓகே, அதுவே ஒரு பெரிய இதுதான் பிரச்சனை தான், அதுக்கு நம்ம வருவோம். அந்த 1000 கோடி மாட்டிருக்கு இப்போ வந்துட்டு. சோ இதுதான் போயிட்டு இருக்கு. 1000 crores யார் வாங்க போறா, ஆர் 1000 crores இல்லாம யார் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண போறேன்னு நமக்கு தெரியும். ரஜினி தான் பெரிய ஆளு, சோ அவர் தான் ஈஸியா கலெக்ட் பண்ண முடியும். ஆனா என்னன்னா அவங்க வந்துட்டு பாலிவுட் சைட்ல ஸ்கிரீன்ஸ் நிறைய வாங்கிட்டாங்க. ஐமேக்ஸ் எல்லாமே அவங்களே ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஐமேக்ஸோட ரேட்டும் நம்மளோட நார்மல் ஸ்கிரீனோட ரேட்டும் உனக்கு தெரியும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. 500 ரூபாய் கிட்ட இருக்கும். சோ அவனுக்கு அந்த சைடு எல்லாமே வாங்கிட்டானுங்க. கொஞ்சம் மேஜரான அந்த ஒரு பிசினஸ் ரிலேட்டட்ல அவனுக்கு கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கு தெரியாது அவனுக்கு எந்த அளவுக்கு டாமினேட் பண்ண, நமக்கு வந்துட்டு கூலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனா ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல. சோ அப்படி இருக்கும்போது இவனுங்க தெளிவா பிளான் பண்ணிட்டானுங்க, ஓகே நம்ம ஏ சர்டிஃபிகேட் போயிடலாம். சோ தட் நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டானுங்க. என்னடா உங்க படத்தை விட அவங்க படம் அதிகமாக கேட்டா நாங்க ஏ சர்டிஃபிகேட், எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுனா அடுத்து ஜெயிலர் 2 வரப்போகுது. அது வந்து கண்டிப்பா அவனுக்கு யூஏ தான் வாங்குவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு 1000 crores அடிக்கிறதுக்கான ஒரே ஆப்ஷன் அந்த ஒரு படம். அப்படியா? ஆமா. சோ அந்த படம் ஏன்னா அதுலயும் இந்த மாதிரி நிறைய பேன் இந்தியா ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டு வராங்கல்ல. சோ ஒரு மேட்டர் இருக்கு. சோ அது இருக்கிறதுனால இவங்களுக்கு ஓகே நம்ம கூலியில கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கூலியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் அடுத்து 1000 கோடிக்கு இருக்கும்போது அப்போ இது சரி ஓகே இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம் சொல்லி எல்லாமே பிசினஸ் ரிலேட்டடாவே பார்த்துட்டு தான் இதுல பிரச்சனை. இந்த ஆடியோ லென்ஸ்லயே அதே ஒன்று சொல்லியிருப்பாங்க சன் பிக்சர்ஸ் கிட்ட நாங்க பேசும்போது இது பேன் இந்தியன் ஃபிலிமா இருக்கு. ஆமா, ஆக்சுவலி லோகேஷ் கிட்ட நாங்க பேசும்போது அது ப்ரொடியூசரே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் சொல்லும் போது இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பேன் இந்தியன் ஃபிலிமா எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்கன்னு. அவர்கிட்ட ஒரு நல்ல கதையா பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்நேரம் கூலி ரொம்ப நல்ல கதையா மேபி எனக்கு அதான் புரியல. ஒருவேளை இது அந்த சைட்ல இருந்து வந்த பிரஷரா இல்ல ஆப்வியஸ்லி அந்த சைட்ல இருந்து வந்த பிரஷர். ஏன்னா நீ யோசிச்சு பாரு, அவன் வந்துட்டு இப்போ விக்ரம் முடிச்சுட்டு கைதி 2 பண்ண வேண்டியது, அதுக்குள்ள லியோ வந்துருச்சு. லியோவும் வந்துட்டு எல்சிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி எல்சிக்குள்ளேயே கொண்டு வந்துச்சு. சரி இதுக்கப்புறமா கைதி 2 பண்ணலான்னு பார்த்தனா ரஜினி அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிகாஸ் அந்த என்ன சொல்றது ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபிட் பண்ண ட்ரை பண்றாங்கன்றியா? ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆனா இப்போ இதுவும் எல்சில கொண்டு வந்தா எல்சியோட அந்த ஸ்டாண்டர்டே போயிடும். நல்ல வேலை இல்ல அப்படி. ஆமா, அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஓகே இது ஸ்டாண்டர்ட்ல பண்ணிக்கலாம். எவ்வளவுதான் புதுசா யோசிக்க முடியும் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு. அதே மாதிரி உனக்கு அது போர் அடிச்சு போலையா? இப்ப எல்லாருக்கும் போர் அடிச்சு அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நானும் இன்னொரு யூடியூபர் சொல்லி தான் கேட்டேன். ரொம்ப டெம்ப்ளேட்டடா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு பழைய பாட்டு வருது, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அதுல வந்துட்டு அவர் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீ ஹாலிவுட் டைரக்ஷன்லாம் எடுக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். இவர் படம்னா இந்த மாதிரி ஒரு பழைய பாட்டு ஒன்று கண்டிப்பா வந்துடும், இவர் படம்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று கண்டிப்பா வந்துடும் சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் இருக்கு. அது லோகேஷ்க்கும் தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே என் படம்னா எனக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டைல்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்றேன். ரிப்பீட்டடா நான் அந்த மாதிரி ரெட்ரோ சாங்ஸ் கொண்டு வரேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் நான் இது பண்றேன். எப்படி கௌதம் மேனன் படம்னா வாய்ஸ் ஓவர் அது அவரோட ஸ்டைல். ஆனா இங்க என்ன பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு இவரோட ஸ்டைல் மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அது எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து ஜிபிஓல பாத்துட்டு நம்ம. ஆமா, அது இது ட்ரக்ஸ் அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ரெட்ரோ சாங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது இவரோட ஸ்டைல்ன்றதை தாண்டி அது ஒரு சலிக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் ஆயிடுச்சு. ஆமா, தமிழ் சினிமால அது ஒரு யூனிவர்சலா எல்லாரும் நம்ம சொத்து எடுத்து போடு அப்படின்ற அந்த மாதிரி ஒண்ணு. இப்போ வந்துட்டு யாருமே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. கௌதம் மேனன் அளவுக்கு யாருமே வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணாங்க. சோ அது அவரோட ஸ்டைல். அவர் படம் வந்தனா வாய்ஸ் ஓவர் செட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இவங்க பண்ணது வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ணதுனால கன்ஸ் இது ஃபைட் பண்றதுல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணதுனால அது ஒரு டெம்ப்ளேட்டடா இருக்க மாதிரி இருக்குல. பார்த்து சலிச்சு போச்சு எல்லாருக்குமே. சோ திருப்பி அவர் படத்துல அவர் ஸ்டைல்னே யூஸ் பண்ணனும். சலிச்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி அதான் என்னோட ஸ்டைல் இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அது யாருக்குமே தெரியல. அது அவரோட ஸ்டைல் இல்ல. ஓவர் யூஸ் பண்ணனால அது வந்து அவரோட ஸ்டைல்ன்றத தாண்டி அது இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு இருந்தது. அண்ட் அதே மாதிரி நீ இந்த கமிங் டு 1000 கோடி அண்ட் பேன் இந்தியன் ரெண்டுமே அது வந்துட்டு அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்கன்னு சொல்றதுல 1000 கோடி பேன் இந்தியன் படம் பண்ணுவாங்க. அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்? இது மாதிரி ஒன்னு பண்றேன்ப்பா, அதுல வந்து இந்த ஸ்டார்ஸ் நான் கொண்டு வந்துட்டேன்னா சோ தட் என்னால அவங்கள வச்சு தப்பிச்சிர முடியும். அந்தந்த ஆக்ட் ஐ மீன் அந்தந்த ரீஜன் இப்போ வந்து அமீர் கானை கொண்டு வந்தாங்கன்னா இந்திய ஆடியன்ஸ் ஏதாவது வருவாங்க. பார்ட் 2ல பார்க்காததே இங்க வந்து பார்க்க போறாங்க. அந்த மாதிரி கொண்டு வருது. சரி ஓகே, அந்த மாதிரி கொண்டு வரதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ தட் அவங்க ஆடியன்ஸ் பார்க்கும்போது பரவாயில்ல நம்மளோட ஆளும் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். ஆனா அவங்களை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கா காட்டுறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் நான் லைக் வாண்டடா வந்துட்டு இல்லடா இது வந்து நல்ல படம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எனக்கு ஓகேடா பரவாயில்லையே அதே மாதிரி இல்ல ஆனா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் ஆகும்போது இல்லடா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது
ஆகுது தாண்டல இன்னும் பண்ணிருக்கணுமேடா ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி क्वेश्चन. நீ பொட்டன்ஷியல் லோக்கியோட பொட்டன்ஷியலை டவுட் பட ஆரம்பிச்சிட்ட. லோக்கியோட பொட்டன்ஷியல்ன்றது தாண்டிடா உனக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு கொடுக்குறாங்க. அமீர் கான் வராரு, உபேந்திரா வராங்க, நாகார்ஜுனா வராங்க. எது நாகார்ஜுனாவா? அதுதான் வீடியோ லாஸ்ட்ல வரும். ஆக்சுவலா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ படத்தை விடவே ஆடியோ லான்ச் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஆடியோ லான்ச் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சிரிப்பா ஜாலியா இருக்கு. படத்துல இல்லாத எலிமெண்ட்லாம் வந்து ஆடியோ லான்ச்ல இருக்குன்னு சொல்லி ஆடியோ லான்ச் இப்ப வந்து பயங்கரமா ஆடியோ லான்ச்லயே கொஞ்சம் தப்பாலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுவே ஒரு கான்ட்ரவர்சி. அது நம்ம போகணும். ஆனா என்ன மேட்டர்னா அதுதான் சொல்றேனே. சோ இவ்வளவு பேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எந்த டைரக்டரும் கிடைக்காது. நெல்சனுக்கே கூட அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. நெல்சனுக்கே வந்துட்டு லைக் அவ்வளவு படம் பண்ணிட்டு தான் வந்து 3 ஸ்டார் தான் கொடுத்தாங்க. இங்க வரவன் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஆமா கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம எவ்வளவு ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு இது இருக்கும்ல. சோ எனக்கு தெரிஞ்ச முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல இந்த மாதிரி பேன் இண்டியன் வேணும்னு சொல்லிட்டு. அப்ப அவுட் ஆஃப் த ப்ளூல இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணி இப்ப நம்ம அமீர் கானை கொஸ்டின் பண்றோம். சோ லோகேஷ் வந்து வேற ஏதாவது ஒரு சின்ன ஆர்டிஸ்டே கூட அங்க வச்சிருக்கலாம், வெளிநாட்டு ஏஜென்ட்னு சொல்லிட்டு. பட் இவங்க பேன் இண்டியன் வேணுங்கிறதுனால மேபி ஒரு அமீர் கானை சூஸ் பண்ணி வாங்கப்பா அதை பண்ணிட்டு போங்க பண்ணலாம். அதுவே இப்ப கூட ஆனா இப்போ அதுதான் நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்துட்டு உனக்கு டைமே கொடுக்குறாங்க. லைக் there's no pressure in you. அது வந்து லோகேஷே சொல்லிட்டாங்க இந்த படத்துக்கு தான் எனக்கு ப்ரெஷரே இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ ஓகே நீ ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று யோசிக்கலாம். கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று வருதுன்னு. ஆனா அவங்க வந்துட்டு சின்ன கேரக்டர் ஒன்று அமீர் கான் டேட்ஸ் ரோலெக்ஸ் கேமியோ மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இல்லப்பா நான் சின்ன கேரக்டர்லாம் இல்ல நான் அமீர் கானே கொடுக்குறேன், நீ வந்துட்டு அவரை நல்ல மாசா எடுத்துனா ஓகேப்பா நான் அவர் நல்ல ஸ்டைலா காட்டிடுறேன், அவர் நல்ல ஸ்லோ மோஷன் நடக்க விட்டு மாஸ் பண்ணிடலான்னு. ஆனா ஒரு கேரக்டருக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு? வாக்கிங் வந்த மாதிரி. நாய்க்குட்டியை கூட்டிட்டு வாக்கிங் வந்த மாதிரி இருக்கும். ஆனா ரோலெக்ஸ் பார்க்கும்போது நான் ஒன்னும் மத்த டைரக்டர் கூட கம்பேர் பண்ணல, அவரோட படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரோலெக்ஸ் வரும்போது இன்னும் நமக்கு தெரியாது அவனோட பேக் ஸ்டோரி என்ன மாதிரி இருக்க போகுது, எதுவுமே தெரியாது. அந்த ஒரு 7 நிமிஷம் தான் அந்த ரோலெக்ஸ் பத்தி நம்ம பார்த்தது. ஆனா அதுக்கு அவ்வளவு கமெண்டிங்கா அவ்வளவு ஒரு இது இருக்கும். பவர்ஃபுல்லா பார்த்தாலே பயமா இருக்கு. பார்க்கும்போதே ஓகேடா இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் போல இருக்கான்ற மாதிரி அது ஒரு கமெண்ட் ஒன்னு இருக்கும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இது வரைக்கும் நம்ம சூர்யாவை அந்த மாதிரி பார்த்தது. நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே அமீர் கான்னா அப்போ அவர் மேபி அதான்டா எனக்கு என்னன்னா இது எல்சியூல கிடையாது. அமீர் கான் சும்மா வந்து பீடி கேட்டு போறாரு. சோ அதுக்காக வந்து ஒரு என்னன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு விதத்துல வந்து ரஜினிகாந்த் அந்த கூலியா அவர் வந்து அந்த அவங்க நாகார்ஜுனா டேடியை போட்டு தள்ளினாங்கல்ல. அப்ப வந்து ஒருத்தவர் வந்து வெறியா இருந்தாரு, யாரு கொண்டாங்களோ கொண்டாகணும்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா வெறியா இருந்தாரு. அப்ப இவர் நம்ம அப்பா விட பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அட்மையர் பண்றாரு நம்ம அமீர் கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்து 5 செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டா அமீர் கான் வந்து இவன் தேவா அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசமா கூட சுத்தி செத்து போயிட்டு ஏடான்ற கமெண்ட். இந்த மாதிரி எப்படி சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சிவா படத்துல பார்ப்போம். தமிழ் படம் இல்லடா சிறுத்தை சிவா படம் சொல்றேன். சிறுத்தை சிவா படம் அப்புறமா வந்துட்டு இந்த சங்கரோட படம் லைக் இப்போ இருக்கிற சங்கரோட ஃபிலிம்ஸ்ல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒரு லாஜிக் மிஸ்டேக். ஆனா இவங்களே இந்த மாதிரி பண்ணும் போதுல லைக் ஓகேடா இவங்க தான் ஒரு அடுத்த வேவ் ஆஃப் சினிமா கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கும் போது இவங்களே இந்த மாதிரி பண்றாங்க. லைக் பணத்துக்காகன்னு சொல்ல முடியாது, அவங்களோட மார்க்கெட்டுக்காக இந்த படம் வந்துட்டு இவ்வளவு மார்க்கெட்ல இருக்கணும். ஸோ என்னால வந்துட்டு இதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைங் எல்லாம் எழுத முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க இதுல வரும்போது அவங்க வேற ஆப்ஷன் இல்லையா என்ன கதனே தெரியல, ஆனா முக்கிய பண்றாங்க அவ்வளவுதான். அப்போ உனக்கு ஒர்க் ஆகலங்கிற கூலி. பட் எனக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா போய் ஜாலியா சிரிச்சுட்டு சந்தோஷமா கை தட்டிட்டு காமெடி படம் படாது இல்ல சிரிச்சுட்டுனா என்ஜாய் பண்றதான் நான் சொன்னேன். அவங்க கலாய்க்கலாம் ஜாலியா சிரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சத்யராஜ் பண்ணதெல்லாம் எனக்கு சத்தியமா சிரிப்பு வந்தது. அது எமோஷனல் சீன் தெரியுமா? இதனாலதான் சொல்றேன் கூலி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. எமோஷனல் சீன் தான். எமோஷனல் சீன்ல எப்படி அவர் வந்து கட்டி போட்டு அடிச்சாங்க. என்னடா பின்ன உனக்கு கட்டி போட்டு அடிச்சா உனக்கு வலிக்காதான்னு கேட்டா நான் சிரிக்க தான் செஞ்சேன் லிட்டரலா. அது வந்துட்டு அவரோட கேரக்டர் அந்த மாதிரி. அதுதான் சொல்றேனே அந்த மாதிரி பண்ணும்போது நீ வந்துட்டு இம்பாக்ட் அவ்வளோ பார்த்தல அப்படின்னு. கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு சாவ போறாருன்னும் போது சுத்தியாசனுக்கு பயங்கரமா எமோஷன் ஆயிருக்கும். பட் அதே எமோஷன் தானே உட்காந்துட்டு இருக்கவங்களும் கன்வே ஆகணும். பட் எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது. அவன் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அது மேபி ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான வார்த்தையா இருக்கலாம் ரஜினிக்கு. பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அவர் வந்து அந்த கில் மோடுக்கு போயிடுவாங்க. எப்படி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கில் மோடு சூட் வரும்ல அந்த மாதிரி போயிடுவாங்கன்ட்டு பிசாக் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. பவர் ஹவுஸ் அவன் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதுல ஓகே இது விக்ரம்ல கோட் ரெட்னு வாங்கல அந்த மாதிரி ஓகே இங்க பவர் ஹவுஸ்னா ஏதோ ஒரு இது போல இருக்கு, நீ வந்து ஆஃப்லைன் விட்டு வெளியே வாடா அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா இது குடிக்கிற பாட்டில். ஆமா அவன் குடிக்காரனாடா நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அவனும் அப்படிதான் கேட்டு போயிருவான். பட் ஸ்டில் அந்த இடத்துல எனக்கு நல்லா சிரிப்பு வந்தது. ஆனா அது வந்துட்டு சிரிக்க வேண்டிய மூமெண்ட் இல்ல, அது வந்துட்டு ஒரு மாசான மூமெண்ட் ஆர் அது வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு ஹை மூமெண்ட். ஓகேடா ஒரு ஹீரோ முன்னாடி ஒரு ஹீரோவோட எலிவேஷன். நீ ஒரு ஹீரோவோட எலிவேஷன் எப்படி நினைப்ப? நீ குடிக்கிற வச்சா நீ ஹீரோவோட எலிவேஷன் இவன் அவ்வளவுதான் சரக்கு அடிச்சிருச்சு, அட்லீஸ்ட் சரக்கு குடிச்சா அவன் பவர் வந்தா ஓகே சூப்பர் ஹீரோ மாதிரி சோட்டா பீமாடா ஒரு லட்டு தின்ட்டு பவர் வருது அந்த மாதிரி இருக்குது. அவன் பவர் ஹவுஸ்ன்னு சொன்னா அவ்வளவுதான்
அது சொல்றதுக்கு இவ்வளவு வருஷம் வர 30 வருஷம் இல்ல அப்பதான் அவர் வந்து அந்த இதுக்கு ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி அவரு அதுல நிறைய இது கொஸ்டின்ஸ் இருக்கு. அவர் ஏன் சத்யராஜ் வந்து லைக் பார்க்கணும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு திருப்பி போயிட்டாரு அந்த மாதிரி இது மாதிரி சொல்லிட்டு அதுக்கெல்லாம் என்ன மனஸ்தாபமோ யாருக்கு தெரியும். பார்க்கணும்னு வந்து பார்க்காம போனது அவங்களோட இஷ்டம், அது மேட்டர் இல்ல. ஏன் பார்க்கணும்னு வந்து பார்க்காம போனாரு? என்னடா சொல்ற? இப்போ பார்க்கணும்னு வந்து பார்க்காம போயிட்டோம். ஏன் ஓகே ஆனா ஏன் அதுக்கான ரீசன் ஏன்னு சொல்லணும்ல. நம்ம கிட்டே சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லல, ரஜினி கிட்ட சொல்ல ஓகே, ஆனா நம்ம கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி இது வந்து ஒரே ஒரு இதுதான். அந்த மாதிரி பார்த்தா அந்த ரச்சிதா ராம வந்துட்டு ஆல்ரெடி ஸ்ருதிஹாசன் வீடியோ கால்ல பாத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஓகே ஓகே. ஆனா கம்பி மறைச்சிருக்குன்னு ஒரு தியரி ஓடுது. கம்பி மறைச்சிருக்கும் தெரியும். நான் அப்ப சௌபினுக்கு மட்டும் எந்த கம்பியிலடா தெரியும்? அவனுக்கு வந்து கம்பி மறைச்சிருக்கும். 2 பேரும் ஒரே இடத்துல தானே நிக்கிறாங்க. ஓ இதெல்லாம் நியாயமாடா? தெரியலப்பா எனக்கு. ஆனா நான் அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. நீ இப்ப இவ்வளவு சொல்லிட்டு இல்ல இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் நான் போய் படம் பார்த்துட்டு வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரஜினிகாந்த்ன்ற கிரேஸ்க்காகவும் அது எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆமா அந்த கட்டானா வச்சு வீசிட்டு வந்தார், அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. கட்டானா வச்சு யூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு அதுல வந்து எனக்கு இன்னும் எதுக்குடா கட்டானா இப்போ? ஏன்னா எல்லாரும் கட்டானா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் மேட்டர். எதுக்கு யூஸ் பண்றாங்க இதுதான் மேட்டர். அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே அந்த கட்டானா ஒரு படத்துல யக்குசானுவீங்க, ஆனா யக்குசாக்கு மீனிங்கே எல்லாம் போயிருச்சு. ஆமா அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசனோட கட்டானா இருந்தா பரவாயில்ல, திடீர்னு எடுப்பா கட்டானா வந்துடும். அது அந்த இடத்துல நாகார்ஜுனா ஒரு ஜப்பானீஸ் ஃபேனா இருப்பாரு, சொல்லி வச்சிருப்பாரு. நம்மளே நினைச்சுக்க வேண்டியதான் எல்லாம் படமே. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. ஒரு நல்ல படமா வர வேண்டியது அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு போக வேண்டியதான். ஆக்சுவலி இது 1000 கோடி தான்டா அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படமா தான் எனக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல இவன மாதிரி ஒரு கேள்வியோ இல்ல வந்து துருவி பார்த்தா மேபி எனக்கும் வரும். ஆனா நம்ம துருவி பார்க்கணும் கூட இல்ல. நீ நார்மல் ஒரு ரஜினி படம் பார்த்தா கூட அந்த அளவுக்கு எலிவேஷன் இல்லாததுனாலதான் நான் ரொம்ப ஒரு ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்துட்டு இது கூலியை வந்துட்டு பயங்கரமான படம் இல்ல. ஜெயிலர் மாதிரி ஒரு படத்தோட கம்பேர் பண்ணிப்போம். ஜெயிலர் வந்து கூலியோட மொக்கையா இருக்கிற படம் தான். ஆனா அது ஏன் நல்லா ஆச்சுன்னா அதோட எலிவேஷனால. ஹுக்கும்க்கு அவங்க பண்ண எலிவேஷன் அண்ட் அந்த கிளைமாக்ஸ்ல அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு 3 பேரும் அந்த இது பண்ணும்போது தியேட்டரே ஒரு மாதிரி பிளாஸ்ட் மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. ஆனா அந்த ஹுக்கும் அளவுக்கு அந்த கிளைமாக்ஸ் ஷாட்டுக்கும் கூலியும் நீ எடுத்தனா அதுலயும் உனக்கு தெரியும் ஜெயிலரே வந்துட்டு ஒரு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க வந்துட்டு அந்த அண்டர் பிளே பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு 3 செகண்ட் தான் அவங்க பீடி பிடிக்கிறது. அதுவே ஜெயிலர் பார்த்து வர மாதிரி இருக்கும். படத்துல முக்காவாசி சீன் ஜெயிலரை பார்த்து எடுத்த மாதிரி தான். மேபி தலைவரோட ஸ்வாக்ன்றது வந்து ஒரே மாதிரி தானே இருக்கும். அதை காட்ட டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் அது சேமா தான் நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது மேபி என்னோட ஒரு கருத்தா இருக்கும். அப்படி இருக்கலாம். ஆனா அவங்க வந்துட்டு இன்னுமே டிஃப்ரெண்டா இன்னும் ட்ரையே பண்ணலன்னு நான் சொல்லுவேன். ஜெயிலர்ல பண்ணது டிஃப்ரெண்ட் ட்ரை. ஏன்னா அது வரைக்கும் ரஜினி அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி மத்த ஸ்டார்ஸோட ஹெல்ப் அந்த மாதிரி காட்டல. சோ தட் அது ஒரு சுமார் படமே வந்துட்டு ஓகே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை. ரஜினியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் மாஸ். சோ நல்ல ஒரு ஹைப் ஏறிடுச்சு. இங்க அதே ஃபார்ம்ல திருப்பி இன்க்ளூட் பண்ணும்போது மேபி வந்து ஜெயிலருக்கு முன்னாடி கூலி வந்தா கூலி நல்லா இருந்திருக்குமோ நம்ம தெரியல. மேபி இருந்திருக்கலாம். ஆனா தெரியல. ஆனா ஆல்ரெடி நம்ம அந்த ஹை பார்த்துட்டோம். சோ வந்துட்டு அந்த ஹைக்கு ஹை இது ஈக்குவல்னா ஈக்குவல் இல்ல. சரிடா அப்போ ஒரு விக்ரம் அளவுக்கு ரைட்டிங் ஈக்குவல்னா ரைட்டிங் ஈக்குவல் இல்ல. அந்த மாதிரி நீ எல்லா ஆஸ்பெக்டும் எடுக்கும்போது அனிருத்தோட இது பெஸ்டானா கண்டிப்பா அனிருத்தோட பெஸ்ட் கூலி அப்படின்னு அப்படி சொல்ற. ஆமாண்டா டேய் நீ ஒண்ணுமே இல்லடா. அவனோட எல்லா ப்ரீவியஸோட ட்ராக் எடுத்து பாரு. ஹுக்கும் அளவுக்கு பவர் ஹவுஸ் இருக்கா? இல்ல. ஆக்சுவலா எனக்கு பிடிச்சிருக்கே. சரி விடு. அதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிஓவி இருக்கும், பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆனா லைக் நம்ம வந்துட்டு பிடிச்சிருக்கு டேஸ்ட் மேட்டர்ஸ் பத்தி நம்ம இப்போ பேசலாம். லைக் டீட்டெயிலா நம்ம அது இது பண்ணும்போது ஹுக்கும்ல அவன் வந்துட்டு எப்படி சொல்றது சவுண்டே புது சவுண்ட் அவன் கிரியேட் பண்ணான். அவரோட வாய்ஸே தான் அவர் ரெப்ளிகேட் பண்ணிருப்பாரு. சோ நான் இந்த வாட்டி வந்துட்டு லைக் அவன் ஆல்ரெடி வந்துட்டு ரஜினிக்கு வந்து எலிவேஷன் ட்ராக்ஸ் கொடுத்துறான். பட் ஹுக்கும்ல வந்துட்டு நான் இன்னும் என்ன புதுசா பண்ணலாம். சோ அவன் புதுசா யோசிக்கிறான். ஓகே இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஹார்னுக்கே நிறைய ஹார்ன் ட்ரை பண்ணி ஃபாரின்ல எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லி அவன் வாய்ஸ் அவனே இது பண்ணி ஒரு ட்ரை இருக்கு ஒரு இது இருக்குல்ல. ஆனா இங்க பார்த்தா நீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லா பிரேக்கிங் பேட போட்டு மில்க் பண்ணி வச்சிருப்பாங்க. உண்மைதான். ரெட்டிட்ல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க விட்டுருங்கடா மாதிரி பிரேக்கிங் பேட விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி போட்டு நம்ம சோ வர்க்கா நீ எடுத்து பார்க்கும்போது சொல்றேன். நான் வந்துட்டு பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல அந்த மேட்டர் இல்ல. வர்க்கா எடுத்து பார்க்கும்போது ஹுக்கும் அளவுக்கு பவர் ஹவுஸ் இருக்காது. மரண மாச அளவுக்கு சிக்கெட் இருக்காது. லைக் இது யாராலுமே வந்து டினை பண்ண முடியாது. அதுதான் மரண மாச அளவு கிடையாது. மரண மாச ஒரு டெக்கேடுக்கு ஐ மீன் இந்த டெக்கேட்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரஜினி படம் அப்படின்னா பேட்டையை தான். பேட்டை மட்டும் தான். லைக் அதுக்கப்புறமா வந்தது எல்லாமே பேட்டை அளவுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி அப்படிதான் ஒரு ஸ்டாண்டர்ட் பாரா செட் பண்ணிட்டு அதுக்கு மேல போகும். அது கார்த்தி சுப்ராஜோட அந்த ஒரு பீக் அது. சோ அது வந்துட்டு நல்லா பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நீ எல்லாம் ட்ராக் எல்லாம் பிஜிஎம்ஸ் எடுத்து பார்த்தோம் ஒண்ணுமே இல்லடா. இப்போ ஐ அம் தி டேஞ்சர் பாட்டு நல்லா தான் இருக்கும் நம்ம கேட்கும்போது. அதுவும் இந்த பிரேக்கிங் பேட் தானே. பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் தான் நல்லா தான் இருக்கும் எல்லாம் கேட்குறோம். ஆனா இப்போ என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னா சோனியா பாட்டு எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஏ ரஹ்மான் பாட்டு தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஐ அம் தி டேஞ்சர் ட்ரெண்டிங்லயே போல என்னன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு அது ஓகே ஒரு வாட்டி நீ கேட்ப இங்கிலீஷ் பாட்டு நல்லா இருக்குன்னா அது எத்தனை செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு கேட்பாங்க இங்கிலீஷ் பாட்டு? ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு பொதுமக்கள் வந்துட்டு சோனியா பாட்டு தான்
அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு ரீப்ரெஷ் ஆயிருக்கும்ல, இந்த பாட்டு அப்ப கேட்டதுடா திருப்பி கேக்குறாங்க, திருப்பி அவங்க இது கேட்கும்போது பரவாயில்ல நல்லா இருக்குன்னு. சோ அப்ப பாக்குறியா நீ வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு போட்டு நான் வந்துட்டு என்கேஜ் பண்ணி விட்டேன், அந்த சீனை நான் என்கேஜ் பண்றதுக்கும் ஒரு த்ரோட்டா ஸ்டாண்ட் ஆகுற அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் மாதிரி பண்றதுக்கு அந்த வொர்க் டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுது. சோ அது வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணல, அனிருத் நம்ம கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன் இது வந்துட்டு அவரோட லீஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஒரு கருத்தா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ இதுக்கு மேல நம்ம அந்த அப்கமிங் ஹீரோவை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, லென்த் பயங்கரமா போயிடும். ஸோ அதனால அது நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இது வந்து எங்களோட கருத்துக்கள் முழுக்க நான் என்னோட பிஓவியை சொன்னேன், இவன் வந்து நான் என்னோட பிஓவி சொன்னேன். இது வந்துட்டு இதுதான் கரெக்டாக அப்படிலாம் நமக்கு எல்லாம் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதனால நீங்கள் வந்து பார்க்குற அனைத்து நபர்களும் வந்து இவங்க இந்த ஃபேனு இவங்க இந்த ஃபேனு சொல்லிட்டு அடிக்காம இருங்க. நாங்கள் ஜிபியூலாம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணோம். நம்மளெல்லாம் நம்ம ஜிபியூ பற்றி இதை பேசணும்னு நினைக்கிறேன். நான் அவங்க வந்து அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு அது நல்லா ஜாலியான படம். ஏன்னா அது அந்த படத்தை நீங்க வந்துட்டு கதை இதுல என்ன லாஜிக் இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம தான் முட்டாள் வராரு அதெல்லாம். ஏன்னா அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் ஒரு இந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு எழுத அப்பலாம் இல்ல, ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல அஜித்தை செலிப்ரேட் பண்ண, அஜித் மேஷப் பார்த்த மாதிரி ஃபுல்லா உட்காந்து செலிப்ரேஷன் பண்ற எடிட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒன்னு கொடுக்கணும் போது அவங்க கதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. நம்மளும் போய் பார்க்கும்போது அப்ப கதையெல்லாம் யோசிக்க கூடாது, செலிப்ரேஷன் மாதிரி ஒன்னு கொடுக்குறேன்னு அந்த மாதிரி கொடுத்தியா கொடுத்தனா ஓகே சாமா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா கொடுத்தாங்கல்ல. நம்ம வந்து விண்டேஜ் அஜித்தை பார்த்தாச்சு, அஜித் கூஃபியா இருந்தா எப்படி இருக்கும், நம்ம கேங்ஸ்டர் கணேஷ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சுக்கிறோம் நல்லா ஜாலியா. சோ அந்த மாதிரி ஒன்னு செலிப்ரேஷனா சூப்பர் செலிப்ரேஷனா கொடுத்துரும் இல்லையா. நான் நல்ல ரைட்டிங்கா விக்ரம் மாதிரி ஒரு நல்ல ஒரு பவர் பேக்டா கொடுக்குறேன்னா ஸ்டோரி ஓரியன்டடா போயிடணும். ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலா எனக்கு வந்து ஓரளவு ஓகே. ஏதோ தலைவர் படம் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்த்தேன். டைம் பார்க்கலையா பண்ணி இல்லடா. ஆக்சுவல் நான் ரஜினி படம்ன்றது ஜெயிலருக்கு அப்புறம் இதுதான் நான் வந்து பாக்குறேன். ஸோ அது ஒரு ரீசனா இருக்கு. லால் சலம்னு ஒரு படம் வந்து பார்க்கல நான், அது ஜெயிலருக்கு அப்புறம் பார்த்ததே இந்த ஒரு படம் தான். அதனால உனக்கு வந்துட்டு எனக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இது என்னோட பிஓவி, இவரோட பிஓவி வந்து இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு பேரும் நாங்கள் வந்து கலந்து இந்த மாதிரி பேசியிருப்போம். ஸோ இதே போல பல மொட்டை மாடி மேயர்கள் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், வரும் கண்டிப்பா. நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் டார்கெட் கொடுக்கலாம்? ஒரு 50 லைக் எவ்வளோ வேணா போட்டு எனக்கு போட்டு ஒரு அப்பனா ஒரு 1000 கோடிக்கு நம்மளும் பண்ணுவோமா? வேணாம் ஒரு 50 லைக் போடுங்க. அண்ட் எவ்வளோ பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from yours randomly, ஸ்ரீராம்.